துவாரபாலகர்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பெருமானுடையதான திவ்யமான சன்னிதானத்தை பிரதட்சணமாக வந்து அங்க இருக்கக்கூடியதான விஸ்வக்சேன சன்னிதானமாக பிரதட்சணமாக வந்து ரங்கநாதனை சேவிக்கப் போகிறோம். பொங்கோரம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காடும் சோராது ஆள்கின்ற செங்கோலுடையும் திருவரங்கச் செல்வமே. உள்ளுக்குள்ளே எத்தனை ஆனந்தம் தெரியுமா, எத்தனை விதமான எதிர்பார்ப்பு தெரியுமா. பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களில் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியணலும் பெருகிய புனலோடு நிலமும் கொண்டல் மாருதமும் குறை கடலேடும் எழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம் ஆராவமுதமே. எத்தனை விதமான வேதவாக்கியங்கள் அந்த வேதவாக்கியங்களின் பொருளாய் அமைந்திருக்கக்கூடிய உயர்ந்ததான ஆழ்வார் பெருமக்களுடைய அந்த திவ்ய ஸ்ரீசுக்திகள் என்பதாக எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை காலம் நான் என்னுடைய காலத்தை நான் இழந்தேனே. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன். ஐயோ, எத்தனை காலங்கள் எனக்கு பழுதாய் ஒழிந்தன. பழுதே பல காலம் போயினவென்று அஞ்சி அழுதேன். அரவணை மேல் கண்டு தொழுதேன். அஹோமே மகதீயாதா நிஷ்பலா ஜென்மசல் ததிஹி. இன்றா நாளையா, இன்றா நேற்றா, எத்தனை ஆண்டுகள், எத்தனை பல்லாயிரக்கணக்கான வருடங்கள், இல்லை எத்தனையோ ஜென்மாக்கள், அந்த பிறவிகள் எல்லாம் இப்பெருமானை சேவிக்காமல் இருந்தேனே. இந்த பெருமானுடைய வடிவழகை நான் சேவிக்காமல் விடுத்தேனே. நின் வடிவழகு மறவாராறு பிறவாராறு என்பதாக பெரியோர்கள் சொன்னதையெல்லாம் நான் புரிந்து கொள்ளாமல் போனேனே என்பதாக ராமானுஜருடைய உள்ளம் மருகுகிறது. ஆனால் ரங்கநாதன் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்துவிட்டான் தெரியுமா உங்களுக்கு? தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னாராய்ந்து அருள் என்றால் ஆண்டாள் நாச்சியார். இவ்வளவு ஒரு துறை, இப்படி ஒரு பாரிப்பு, இப்படி ஒரு பூரிப்பு, சேவிக்க வேண்டும் சேவிக்க வேண்டும் சேவிக்க வேண்டும் என்று அந்த கண்கள் படைத்த பயனை நாம் அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டுத்தான் எம்பெருமானை சேவிக்க செல்ல வேண்டுமாம். அக்ரூரரை போல செல்ல வேண்டும், குச்சேலரை போல செல்ல வேண்டும். எப்படியெல்லாம் எம்பெருமானை சேவிக்க செல்ல வேண்டும் என்று இந்த மகான்கள் நமக்கு வழிகாட்டியாக திகழ்கிறார்கள். நாம் அதையெல்லாம் அறிந்திருக்கவில்லை. நமக்கு வழிகாட்டக்கூடியவர் நம் ராமானுஜன் தானே, நம்முடைய சுவாமி தானே. ஆகையால் அந்த ராமானுஜன் அடிப்படையாக அவருடைய திருவுள்ள முகக்கும்படியாக நாம் அவர் பின்பற்றி சென்றோமையானால் ரங்கநாதன் நமக்கு அருளாமலா போய்விடுவான். ஏனென்றால் உனக்கு என்னப்பா உனக்கு தெரியும், நீ என்ன அறிந்திருக்கிறாய் என்று கேட்டால் எனக்கு எங்கள் ஆச்சாரியன் தான் வழிகாட்டி, அடியன் ராமானுஜ தாசோஸ்மி என்று சொல்லிவிட்டால் ரங்கநாதனுக்கு அது தவிர்த்து வேறொரு சிபாரிசு தேவையில்லையே. அதற்காக ராமானுஜர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு உள்ளுக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருப்பு கொள்ளாத ரங்கநாதன் உடனே அர்ச்சக முகேன அர்ச்சகர்களை தன் கைத்தலத்தில் எழுந்தருளப் பண்ணிக் கொள்ள சொல்லி அங்கிருந்து உள்ளிருந்து ராமானுஜனை தான் எதிர்கொண்டு அழைப்பதற்காக இங்கே வந்து விட்டான். ஆம், பிள்ளையும் மாப்பிள்ளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப விசேஷமாம் இது. பெண்ணும் மாப்பிள்ளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப விசேஷமாம். ராமானுஜா, அன்றைய தினத்தில் என்னை பாராமுகமாக சென்று விட்டாய் அல்லவா, உனக்காக காத்திருந்தேன். நான் என்னப்பா செய்வது, ஆளவந்தாருக்கு அவ்வளவுதான் என்பதாக ஒரு தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த விதியை என்னால் மட்டும் மீற முடியுமா என்ன? ஏதோ பகவத் சங்கல்பம் என்பதாக விடுத்து என்னை நீ வந்து சேவித்திருக்க கூடாதா என்பதாக கண்களாலேயே கேட்பதற்காக ரங்கநாதன் காத்துக் கொண்டிருக்கிறான். இவர் உள்ளே வந்து தன்னை சேவிக்கும் காலம் கூட ரங்கநாதனுக்கு பொறுக்க முடியவில்லை. இவ்வளவு தூரம் ராமானுஜர் தன்னை பார்ப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறாரே என்பதை அறிந்தவுடன் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டதான ஆனந்த வெள்ளத்தினாலே தான் கைத்தலத்தில் எழுந்தருளிக் கொண்டு அந்த ராமானுஜன் அவரை பார்ப்பதற்கு ரங்கநாதன் தானே அப்படி புறப்பட்டு விட்டானாம். தானே புறப்பட்டு விட்டான். பொங்கோரம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற செங்கோலுடைய திருவரங்கச் செல்வம். என்ன பாசுரம், எப்படி ஒரு ஆனந்தாதிசயம். அந்த பாசுரத்துடைய உள்ளர்த்தங்களை எல்லாம் உணர்ந்தோமையினால் நமக்கு ஒரு புருஷ ஆயுசு போறாரு சுவாமி. எல்லாவற்றையும் ஆலமா மரத்தினிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலவேழும் உண்டவன் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன். இவன் திருக்கையில் விளங்கக்கூடிய அந்த செங்கோல் அது எப்படிப்பட்டது? அது அனைத்தையும் அது யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்பிஷந்தீதி. எவனிடமிருந்து உலகமானது உண்டாகிறதோ, எவனிடத்தில் நிலைத்து நிற்கிறதோ, மறுபடியும் எவனுக்குள்ளே சென்று சேருகிறதோ, அவை அனைத்தும் தனித்தனியாக அங்காரும் சோராமே ஆள்கின்ற செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன் இவன்தானே
ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று இவனுடைய திருவிழாரத்தில் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் அத்தனை பேரும் இவனுடைய திருவிழாரத்தில் விழுந்து அங்கே மண்டிக் கிடக்கிறார்கள். அப்படிப்பட்டதான பரம்பொருள் சர்வேஸ்வரன், லோகேஸ்வரன், லோகநாதன், பூலோக வைகுண்டத்தின் அதிபதி, அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அந்த பிரபுவானவன் ராமானுஜனை தான் பார்ப்பதற்கு தானே ஓடி வருகிறான் என்றார். அங்கே பெருமானுக்கும் அந்த எம்பெருமானாருக்கும் இருக்கக்கூடிய பிரேமாதிக்கத்தை நாம் எப்படித்தான் வர்ணித்தருள்வது? அதனை எப்படித்தான் நாம் சொல்லுவது சுவாமி? விழுந்தார், எழுந்தார், வணங்கினார், விழுந்தார், எழுந்தார், வணங்கினார். கண்டேன் கண்டேன், நான் பார்த்தேனே, நான் அனுபவித்தேனே சுவாமி, நான் அனுபவித்தேனே, இந்த ஒரு பாக்கியராசியத்தை பெற்றேனே. நான் பெருமானை பார்த்த மாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே இருந்ததான அந்த ஆனந்த வெள்ளம் அப்படியே பீரிட்டு வருகிறதாம். தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் ஆலி நிலை மேல் துயில்றான். தளிர் புரையும் திருவடிகள் எம் தலைமேலவை என்னும்படியாக தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் ஆலி நிலை மேல் துயில்றான். இமையோர் வணங்க மலை மேல் தாள் நின்று என் மனத்துள்ளிருந்தானே நிறை பேர்க்ககலாமை நிச்சித்திருந்தேனே. யாவன்ன சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்விதோ சிரசாதாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. அங்கே பரதன் பேசும் பொழுது சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளினாலே அடையாளமிடப்பட்டதான இந்த பிரபுனுடைய சரணாரவிந்தங்கள் என்னுடைய தலையில் படும் வரையிலும், எனக்கு சிரோபூஷணமாக அவைகள் அமையும் வரையிலும் எனக்கு சாந்தி இல்லை, சாந்தி இல்லை, சாந்தி இல்லை. கதா புனசங்கர சாங்கிய கல்பகத்வஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று ஆளவந்தார் சொன்னதைக் கண்டு அந்த ஆளவந்தாருடைய திவ்யமான பாசுரங்களையும் ஆழ்வாருடைய பாசுரங்களையும் தான் அனுசந்தித்துக் கொண்டு தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் கண்டேன் கமலமலர்பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரமல் பணித்த பணிவகையே. கண்டேன் கமலமலர்பாதம், இந்த கமலமலர்பாதத்தை நான் கண்டேனே, அதை என்னுடைய சென்னி மேல் பறித்து கொண்டேனே என்று ஆபிரூபியத்தில், ஆனந்தத்தில், அழகு வெள்ளத்தில், ரங்கநாதருடைய ஆச்சரியகரமான அந்த திருமேனி சௌந்தரியத்தில் அப்படியே பார்த்து பார்த்து அனுபவித்து அனுபவித்து நின்று சேவிக்க இயலாமல் ரங்கா 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 என்று குரல் தழுதழுத்து கண்களில் கண்ணீர் பெருக வாய் புலற்ற பிரபோ 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 என்பதாக அந்த பெருமானை போற்றினார், ஆனந்தப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். பாசுதூர்த்து கிடந்த பாரமகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாய் தேசுடைய தேவனார் திருவரங்கச் செல்வனார், தேசுடைய தேவனார் திருவரங்கச் செல்வனார். சுவாமின்னு எனக்காக இவ்வளவு தூரம் நீர் வந்தீரோ, என்னை பார்ப்பதற்காக, என்னை வரவேற்பதற்காக. பிரபோ ரங்கநாதா, இப்படி என் மீது உனக்கு ஒரு கருணையா, என் மீது உனக்கு ஒரு கருணையா என்று சொல்ல அங்கே பக்தனும் பகவானும் ஒருத்தருக்கு சங்கமித்துக் கொள்கிறார்களாம். பிரீத்யாமுமோச்சாபில்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா. குச்சேலனை பார்த்த மாத்திரத்தில் எம்பெருமானுடைய நிலையானது பெரியோர்களால் வர்ணிக்கப்படுகிறது. அங்கே பிரீத்யாமுமோச்சாபில்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்னும்படியாக தனக்கு ஒரு பக்தன் கிடைத்து விட்டானேயானால், தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய பிரபாவத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகா பாகவதத்தமன் கழித்து விட்டானேயானால் ஞானீதோ ஆத்மைவ மேமதம் என்று தான் சொன்னபடியாக அந்த பக்தன் தான் தனக்கு ஆத்மாவாக எம்பெருமான் அதை நினைத்துக் கொண்டு, ஆஹா இவ்வளவு காலம் கழித்து ஒருவனை பெற்றேனே, பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்திரே என்னும்படியாக அவன் ஒருவன் எனக்கு கிடைத்திருக்கிறானே என்பதாக தன்னுடைய திருக்கண்களில் இருந்து அவன் ஆனந்த பாஷ்பத்தை பெருக்குகிறானாம். ரங்கநாதனுடைய திருக்கண்களில் இருந்து ஆனந்த பாஷ்பம் பெருகியதா? ஆம் சுவாமி, பெருகியது. பிரீத்யா முமோச்ச அப்பிந்து நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா, நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா. எவனுடைய திருக்கண்கள் கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் எம்மை பேரவை செய்தனவே என்று பெரியோர்கள் எந்த திருக்கண்களுடைய அழகை, ஆனந்த அதிசயத்தை, அந்த ஆபிரூபியத்தை போற்றுவார்களோ அப்படிப்பட்டதான அந்த பிரபுவினுடையதான திருக்கண்களில் இருந்து இப்பொழுது ராமானுஜரை பார்த்த மாத்திரத்தில் இருந்து கண்ணீர் துளித்தன. இது ஆனந்தாஸ்ரு, இது ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். ஆச்சரியப்பட்டார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆறுமுற்ற என்னை முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். ராமானுஜா, இப்பொழுது வந்தாயே, இப்பொழுதாவது என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியதே, அன்றைய தினத்தில் என்னை பார்க்காமலேயே சென்றாயே, நீ செய்தது நியாயமா? உனக்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், என்னை வந்து நீ பார்த்தால் ஆகாதோ என்றெல்லாம் அந்த ரங்கநாதன் ஓராயிரம் வார்த்தைகள் பேசினான். அவர்கள் உள்ளத்துக்குள்ளே பேசிக்கொண்ட வார்த்தையின் அனுபவங்கள் எல்லாம் நம்மை போன்ற சாமானியர்கள் அனுபவிக்க முடியுமா?
பிரபோ 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 என்றார். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் ஆச்சரியகரமான இந்த காட்சியை சேவித்தார்கள். இது ஒரு விசேஷமே. ரங்கநாதனுக்கு இவரிடத்தில் தான் எவ்வளவு ஒரு பிரீத்தி. ஆளவந்தார் ஆமுதல்வன் இவன் என்பதாக தேவப்பெருமாளுடைய திருவிழாரத்தில் சரணாதி செய்தாரே, இது நன்று, இது நன்று. அளவந்தார் செய்து கிருஷி பலித்தது. இது போன்றதொரு சந்தர்ப்பத்திற்காகத்தான் இந்த திருவரங்கத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறது போலிருக்கிறது. ஆழ்வாருடைய மங்களாசாசனம் பலித்தது. பொலிக 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 என்பதான இனி நமக்கு கலிபுருஷனுடைய ஆதிக்கம் என்பது ஏற்படவே ஏற்படாது. எல்லா இடத்திலும் இந்த திருவரங்கத்தொரு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமானது பொலியப் போகிறது என்று எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள். ஆயிற்று, ரங்கநாதனை சேவித்தாயிற்றது, பெரிய பெருமாளை சேவிக்க வேண்டாமா? அங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தியான அந்த பெருமானை சேவிக்க வேண்டாமா? தகட்டில் அழுந்தின மாணிக்கத்தைப் போல விளங்கக்கூடிய பிரணவாகார விமானத்திற்குள்ளே ஒரு பரம்பொருளாக ஒப்புயர்வற்றதான ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த பெரிய பெருமாளை சேவிக்க வேண்டாமா? ராமானுஜருடைய கண்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன. ரங்கநாதனும் ராமானுஜனும் ஒருத்தருக்கொருத்தர் கண்களாலேயே அப்படியே அள்ளி பருகிக் கொண்டிருக்கிறார்கள். லோச்சனாபியாம் பிபன்னிவை என்று வால்மீகி பேசினாரே, கண்களினால் பெருமான் பருகுகிறானாம், ராமானுஜருடைய வழிவடகை பருகுகிறானாம். ஒரு பெண்ணை, தான் ஆசைப்பட்ட பெண்ணை, அந்த ஆசைப்பட்ட பெண்ணானவள் தனக்கு கிடைக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் பிள்ளையானவன் அந்த பெண்ணின் பேரழகை எப்படியெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அதை தன் கண்களினாலே அகன்று விரிந்திருக்கக்கூடிய கண்களினாலே பார்த்து ரசிப்பானோ, அதுபோன்று இங்கே பெரிய பெருமாளான ரங்கநாதன் ராமானுஜரை பார்த்து 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 ஆனந்த சாகரத்தில் இவன் மக்னனானான். இனி உள்ளே நுழைந்து அங்கு மனத்தூணை பற்றி கொண்டு அங்கிருக்கக்கூடிய பெரும் புதையலை ராமானுஜர் அனுபவிக்கப் போகின்றார். ஓர் அறிவிப்பு. ஏற்கனவே அடியேன் அறிவித்திருந்தபடி ஸ்ரீரங்க விஜயம் என்னும் தலைப்பில் தற்பொழுது நிகழ்த்தப் பெற்று வரும் இந்த ராமானுஜ வைபவ உபன்யாசத்தை அடியேன் ஒரு புத்தகமாக ராமானுஜ ஜெயந்தி அன்று வெளியிட்டுள்ளேன். இந்த புத்தகத்தை பெற விரும்புபவர்கள் பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட், நம்பர் 16, தேவநாதன் காலனி, வெஸ்ட் மாம்பலம், மேற்கு மாம்பலம், சென்னை 6,33,000 என்னும் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல்